இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சுமார் 18 ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த இந்த பிரம்மாண்ட ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக இறுதி வடிவம் பெற்றிருக்கிறது. இந்தியாவிற்கும் 27 நாடுகளை உள்ளடக்கிய ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் 200 கோடி மக்களுக்கு 2091.6 லட்சம் கோடி மதிப்பிலான சந்தை மதிப்பை உருவாக்கும். Prime Minister, distinguished friend, we did it. We delivered the mother of all deals. We are creating a market of 2 billion people, and this is the tale of two giants. यह FTA भारत और यूरोपियन यूनियन के बीच इन्वेस्टमेंट को बूस्ट करेगा, नई इनोवेशन पार्टनरशिप बनाएगा. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒயின், ஆலிவ் ஆயில், சாக்லேட் மற்றும் இயந்திரங்கள் மீதான வரிகள் குறையும். இந்தியா வெளிநாடுகளிலேயே முழுமையாக கட்டமைக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு மிக அதிக வரிகளை விதிக்கும் நாடுகளில் ஒன்று. $40,000 அதிக மதிப்புள்ள கார்களுக்கு 100% இறக்குமதி வரியும், $40,000 குறைவான கார்களுக்கு 70% இறக்குமதி வரியும் இந்தியா விதிக்கிறது. இதன் காரணமாகவே வெளிநாட்டில் 50 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு கார் இந்தியாவில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகிறது. ஐரோப்பிய யூனியனுடனான இந்த ஒப்பந்தத்தில் கார்கள் மீதான வரி படிப்படியாக குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் இந்த வரி படிப்படியாக 10% முதல் 30% வரை குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். ஏனெனில் ஐரோப்பா அதிகம் எதிர்பார்க்கும் பல துறைகளில் தமிழ்நாடுதான் இந்தியாவில் முன்னணியில் உள்ளது. குறிப்பாக திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர் மற்றும் ஈரோடு ஆகிய மண்டலங்கள் மிகப்பெரிய பலன்களை அடையும். திருப்பூரின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் 40% முதல் 45% வரை ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிறது. இதுவரை வியட்நாம் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகள் ஐரோப்பாவிற்கு வரியில்லாமல் ஆடைகளை அனுப்புகின்றன. இந்தியா 12% வரி செலுத்த வேண்டியிருந்தது. இனி இந்தியாவிற்கு முழுமையான வரி விலக்கு கிடைக்கும் என்பதால் திருப்பூரின் ஆடைகள் ஐரோப்பிய சந்தையில் மலிவாகும். வரி சேமிப்பால் ஐரோப்பிய நிறுவனங்கள் அதிக ஆர்டர்களை திருப்பூருக்கு வழங்கும். உற்பத்தி அதிகரிப்பதன் மூலம் திருப்பூரில் மட்டும் கூடுதலாக 2 முதல் 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. தோல் ஏற்றுமதியில் இந்தியாவின் 40% ஏற்றுமதியை தமிழ்நாடுதான் பூர்த்தி செய்கிறது. ஐரோப்பிய நாடுகள் தரமான தோல் காலணிகளை விரும்புகின்றன. தற்போதுள்ள 17%, 8% வரி நீக்கப்படுவதால் சென்னை, ஆம்பூர் உள்ளிட்ட இடங்களில் தயாராகும் ஷூக்கள் மற்றும் பேக்குகள் ஐரோப்பிய கடைகளில் குறைந்த விலையில் கிடைக்கும். ஐரோப்பிய கார் நிறுவனங்களான மெர்சிடிஸ், வோக்ஸ்வேகன் ஆகியவை தமிழ்நாட்டை தங்களின் உற்பத்தி மையமாக மாற்ற அதிக முதலீடு செய்யும். மேலும் கார் உதிரி பாகங்களை ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யும் டிவிஎஸ், சுந்தரம் ஃபாஸ்டனர்ஸ் போன்ற நிறுவனங்கள் பெரும் லாபமடையும். சென்னையில் உள்ள ஐடி நிறுவனங்கள் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுவது இனி எளிதாகும். குறிப்பாக ஜோகோ மற்றும் ஃப்ரெஷ்வொர்க்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய சந்தையில் உள்ள கட்டுப்பாடுகள் குறைந்து வர்த்தகம் விரிவடையும். தமிழ்நாட்டில் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசி போடும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. திராவிட மாடல் அரசுலையும் இதுவரை இல்லாத அளவுக்கு பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பெண்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளித்தலை வலுப்படுத்தும் நோக்கத்தில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெறும் உலக மகளிர் உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அங்குள்ள அரங்குகளை பார்வையிட்ட முதல்வர் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார். உலக வங்கியின் 1185 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது.
கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் வகையில் முதற்கட்டமாக தருமபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை மற்றும் அரியலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் 30,209 பள்ளி மாணவிகளுக்கு இலவச HPV தடுப்பூசி வழங்கிடும் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்தியாவிலேயே வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகம் இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. மக்கள் தொகையில சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம எந்த நாடும் வளர முடியாது. திராவிட மாடல் அரசுலையும் பெண்களுடைய சம பங்களிப்பை அதிகரிக்கணும்னு இதுவரை இல்லாத அளவுக்கு பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். உயர் பொறுப்புகளில் ஆண்களுக்கு சரிசமமாக பெண்கள் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்தார். இந்த உலக மகளிர் உச்சி மாநாட்டில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் தரக்கூடிய பிராமிஸ் என்னன்னா, ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் சுதந்திரமாக வாழ, பெண்கள் மரியாதையான ஊதியத்தை பெற்றிட, பெண்கள் தொழில் முனைவர்களாக மாற, பெண்கள் எந்தவித அச்சமில்லாமல் வாழ எனது தலைமையிலான உங்க திராவிட மாடல் அரசானது உரிய கட்டமைப்பை உருவாக்கும். அதற்காக தொடர்ந்து உழைக்கும். முன்னதாக மகளிருக்கு என 10 பிரத்யேக இளம் சிவப்பு நிற பேருந்து சேவை, மகளிர் காவலர்களுக்கு வாகனங்கள் பயன்பாட்டை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். ஜனநாயகன் தணிக்கை சான்று வழக்கை தனி நீதிபதியை மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இந்நிலையில் வழக்கை வாபஸ் பெற்று ரிவைசிங் கமிட்டிக்கு செல்லலாமா என பட நிறுவனம் இன்று முடிவெடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலை ஒட்டி ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்பட்டது. படத்தை பார்த்த தணிக்கை வாரியம் சென்சார் வழங்க மறுத்து மறு ஆய்வு செய்ய படக்குழுவினருக்கு பரிந்துரைத்தது. இதை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தனி நீதிபதி PT ஆஷா தணிக்கை வாரிய தலைவரின் உத்தரவை ரத்து செய்தார். இதற்கு எதிராக மேல்முறையீடு செய்த தணிக்கை வாரியம் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை பெற்றது. வழக்கில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM பட்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கியது. KVN புரொடக்ஷன்ஸ் தாக்கல் செய்த மனுவுக்கு தணிக்கை சான்றிதழ் வாரியம் பதில் மனு தாக்கல் செய்ய முறையான வாய்ப்பு வழங்காமல் தனி நீதிபதி PT ஆஷா உத்தரவுகளை பிறப்பித்திருக்க கூடாது என நீதிமன்றம் கூறியது. படத்தில் ராணுவ சின்னங்கள், மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் காட்சிகள், அந்நிய சக்திகள் நாட்டில் கலவரம் ஏற்படுத்துவது போல காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக தீவிரமான புகார் வந்துள்ளதாகவும், இதனால் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இதைத் தொடர்ந்து சென்சார் போர்டு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்காமல் பிறப்பித்த தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் இந்த வழக்கை தனி நீதிபதி ஆஷாவே மீண்டும் விசாரிப்பார் என்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை எதிர்த்த வழக்கில் கோரிக்கையை திருத்தம் செய்து பட நிறுவனம் மனு தாக்கல் செய்யலாம் என்றனர். அந்த மனுவுக்கு சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்கி தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இந்த தீர்ப்பால் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆவது மேலும் தள்ளி போய் உள்ளது. இனி ஒரு மாசம் திரையாம எலெக்ஷன் அறிவிச்சாச்சுன்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸே பண்ண முடியாது. எலெக்ஷன் அறிவிச்சாச்சுன்னா இந்த படம் தள்ளி தான் போடணும். ஏன்னா இவர் எலெக்ஷன்ல கான்டெஸ்ட் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய கட்டுப்பாடு விதிப்பாங்க அந்த படத்துக்கு. நம்மளை பொறுத்தவரை தண்ணி சொல்லி திருப்பி இவங்க ரிவைசிங் கமிட்டி பார்த்து நிச்சயமா படம் கொஞ்சம் லேட்டு தான் ஆகத்தான் செய்யும். அந்த லேட் ஆகுது எலெக்ஷன் அறிவிச்சுனா ரொம்ப லேட் ஆகுன்னு நான் நினைக்கிறேன். நான் இதனிடையே வழக்கை வாபஸ் பெற்று ரிவைசிங் கமிட்டிக்கு செல்ல தயாரிப்பு நிறுவனம் ஆலோசித்து வருவதாகவும் இன்று இறுதி முடிவை எடுக்கும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கீரிப்பிள்ளை கடித்து சிறுவன் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் திருவாரூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
திருவாரூர் அம்மையப்பன் புதுத்தெருவைச் சேர்ந்தவர்கள் முத்து, தேவி தம்பதியர். இவர்களது மூத்த மகனான நவீன் அங்குள்ள அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் 7 வயதான நவீனுக்கு 4 நாட்களுக்கு முன்பு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. காய்ச்சல் அதிகமானதுடன் மூச்சு திணறலாலும் சிறுவன் தவித்ததால் பதற்றமடைந்த பெற்றோர் திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். சிறுவனின் திடீர் உடல்நலக் குறைவுக்கு என்ன காரணம் என மருத்துவர்கள் பரிசோதிக்க அப்பொழுது 3 மாதங்களுக்கு முன்பு தங்கள் மகனை கீரிப்பிள்ளை கடித்ததாக பெற்றோர் கூறியிருக்கின்றனர். ஒரு 3 மாசம் முன்னாடி கீரிப்பிள்ளை வீட்டு வாசல் கையை பிடிச்சி கடிச்சு இழுத்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், கோவத்தில் பிடிச்சி அடிச்சு தூக்கி போட்டேன். 4 மாசம் ஒரு 3 மாசமா என்ன பண்ணிட்டேன், அதுலேருந்து ஒன்றுமே பண்ணவே இல்லை. நல்லா நார்மலாக இருந்தான், நல்லா செட்டு ஆர்டிஸ்டும் இருந்தான். சைக்கிள் ஓட்டுவான், ஸ்கூலுக்கு போவான், வருவான், என்ன பண்ணுவான். முத்து தனது வீட்டில் கோழிகளை வளர்த்து வந்திருக்கிறார். அவற்றை பிடிப்பதற்காக இரவு நேரத்தில் அங்கு நுழைந்த கீரிப்பிள்ளை தூங்கிக் கொண்டிருந்த சிறுவன் நவீனின் கையை கடித்ததாக கூறப்படுகிறது. வலியால் சிறுவன் அலறி துடிக்க அருகில் இருந்த மருந்தகத்தில் நவீனுக்கு பெற்றோர் ஊசி செலுத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் 3 மாதங்களுக்கு பிறகு சிறுவனின் உடல்நலம் கடுமையாக பாதித்துள்ளது. திருவாரூர் அரசு மருத்துவமனையின் தனிப்பிரிவில் சிறுவன் நவீனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அது கை கொடுக்கவில்லை என்றே தெரிகிறது. மூச்சு திணறலால் சிரமப்பட்ட சிறுவன் கீரிப்பிள்ளை போன்றே சைகை செய்தபடி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தண்ணி குடிக்க மாட்டான், தண்ணி குடிச்சா மட்டும் மேமுச்சு இருக்கிறான், சாப்பாடு சாப்பிட மாட்டான். பஸ் தான் ஸ்டார்டிங்ல நல்லா சாப்பிட்டோம். அதுவும் என்ன பண்ணிட்டேன், வாடு மாற்றி வேற இடத்துக்கு வச்சாங்க. வேற இடத்துல வச்ச கையோட என்ன மட்டும் காலையில சாப்பிடவே இல்லை. வாயிலிருந்து எச்செச்சா வந்துச்சு. அந்த எச்செல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அதோட என்ன பண்ணிட்டான், எங்களெல்லாம் சிரிக்க வச்சான். அப்ப ஒன்றும் இல்லைப்பா, நீ அழுவாதப்பா, நான் இருக்கேன்ப்பா, அழுவாத நான் இருக்கேன் அப்படின்னா. அதோட என்ன பண்ணிட்டான், சரிப்பா அழுவ மாட்டோமா சொல்லிட்டு வாய முடியல, அப்படியே பெரும் வச்சு விட்டான். உயிரிழந்த சிறுவனின் உடல் சுகாதார ஆய்வாளர் முன்னிலையில் அடக்கம் செய்யப்பட்டது. கீரிப்பிள்ளை கடித்து சிறுவன் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே கூட்டணி தொடர்பாக சலசலப்புகள் கிளம்பி இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி குறித்து திமுக நிர்வாகிகள் யாரும் பொதுவெளியில் கருத்து கூற வேண்டாம் என அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொல்ல தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே சர்ச்சைகள் தொடரும் நிலையில் மதுரை திமுக நிர்வாகி கோ தளபதியின் சமீபத்திய இந்த பேச்சு சர்ச்சையை அதிகரிக்க செய்துள்ளது. திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையில் கடந்த சில வாரங்களாகவே இழுபறி நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. இம்முறை தாவேகாவுடன் கூட்டணி செல்லலாம் என காங்கிரஸ் கட்சிக்குள்ளிருந்தே சிலர் குரல் எழுப்பி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மதுரையில் திமுக கூட்டத்தில் பேசிய மதுரை நகர திமுக செயலாளர் கோ தளபதி பூத் கமிட்டி போடக்கூட காங்கிரஸ் கட்சியில் ஆட்கள் இல்லை எனவும் இவர்கள் எல்லாம் ஆட்சியில் பங்கு கேட்பது வேதனை அளிப்பதாகவும் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் அதிகார திமிரை கண்டு தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலமெல்லாம் முடிந்துவிட்டது என காட்டமாக தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் கட்சியை இப்படி தொடர்ந்து பொதுவெளியில் அவமதிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என காங்கிரஸ் MP ஜோதிமணியும் தெரிவித்திருந்தார். கூட்டணி தர்மம் கருதியும் முதலமைச்சருக்காகவுமே இதை அனுசரித்து போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். திமுக நிர்வாகி கோ தளபதியின் பேச்சு கடுமையாக கண்டிக்கத்தக்கது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் தனது எதிர்ப்பை முன்வைத்திருந்தார். இந்த விவகாரம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கூட்டணி தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்பான கருத்துக்களை திமுக நிர்வாகிகள் பொதுவெளியில் விவாதிப்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கூட்டணி தொடர்பான முடிவுகளை திமுக தலைவர் உரிய நேரத்தில் அறிவிப்பார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் டெல்லியில் செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை தொடங்கவில்லை என்றும் இதற்காக 2 மாதங்களாக காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். விரைவில் உரிய பதில் கிடைக்கும் என கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். We are waiting for the DMK's response
because alliance talks have not started yet, so just waiting for them since last 2 months. So we hope that they will take the steps very fast because elections are coming very fast. கூட்டணி தொடர்பான அடுத்த கட்ட அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரபல சமூக ஊடகங்களை பயன்படுத்த கட்டணம் வசூலிக்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் முடிவெடுத்திருக்கின்றன. இது குறித்து விரிவான விவரங்களை வரைகலை மூலம் பார்க்கலாம். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த 3 சமூக வலைத்தளங்களில் இனிமேல் கட்டண முறை அமலுக்கு வரதா மெட்டா நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இது எந்தெந்த விஷயங்களுக்காக கட்டணம் வசூலிக்கப்படுது, ஏன் வசூலிக்கப்படுது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல மெட்டா நிறுவனம் இப்போ ஈட்டக்கூடிய வருவாயிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு. மிகப்பெரிய அளவு விளம்பர வருவாய் தான் மெட்டா நிறுவனம் சார்ந்திருந்தது. இப்போ ஆப்பிள் நிறுவனத்துடைய தனி உரிமை கொள்கையில் மாற்றங்கள் செய்யப்பட்டதன் காரணமாக இந்த விளம்பரங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் குறைந்திருக்கு. இதை ஈடுகட்ட மெட்டா நிறுவனம் புதிய திட்டத்தை வகுத்திருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும், வருமானத்தை அதிகரிக்கணும். அதை யார்கிட்ட இருந்து வாங்குறது? பயனாளர்கள்கிட்ட இருந்து நேரடியாகவே வாங்குவதற்கு மெட்டா நிறுவனம் முடிவு செஞ்சிருக்கு. இதை எப்படி வசூலிக்க போறாங்க? அதாவது பிரீமியம் ஃபியூச்சர்ஸை கொடுக்க போறாங்க. இப்போ இருக்கக்கூடிய வசதியை விட கூடுதலான சில வசதிகளை பயனாளர்களுக்கு கொடுக்க போறாங்க. அந்த வசதியை பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க கட்டணம் கட்டணும். என்ன மாதிரியான வசதி? இப்போ இன்ஸ்டால நீங்க ஒருத்தருடைய ஸ்டோரியை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியை யார் பார்த்தாங்க அப்படின்றத அந்த யூசர் பார்க்க முடியும். ஆனால் இந்த பிரீமியம் ஃபியூச்சரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அனானிமஸ், நீங்கள் யாருன்னே தெரியாமல் உங்கள் ஸ்டோரியை பார்த்ததை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான வசதிகளை கொடுக்கறதுக்கு மெட்டா நிறுவனம் தயாராக இருக்குது. இந்த மாதிரியான சேவைகளுக்கு தான் அவங்க கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டிருக்காங்க. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய விளம்பரங்களை நீக்கக்கூடிய வசதி, அதாவது பிரீமியம் யூசராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விளம்பரம் இல்லாத வசதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்க்கும்போது ஏஐ கருவிகள். இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய ஏஐ கருவிகள் அப்படின்றது வந்திருக்கு. அந்த ஃபீச்சர்ஸை உதாரணத்துக்கு மனுஸ் ஏஐ, வைப்ஸ் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். கட்டணம் கட்டக்கூடிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இதனால் ஃப்ரீயாக இனிமேல் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாதா, நான் வெறும் பேசிக் ஃபெசிலிட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், நானும் கட்டணம் செலுத்தணுமா அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அடிப்படை சேவைகளை வாட்ஸ்அப்பில் பயன்படுத்துறதுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கும்போது இப்போ இலவச பதிப்பில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இலவச பதிப்பில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதாவது ஏஐ ஃபீச்சர்ஸ், ஒரு கிரியேட்டிவிட்டியான நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை வரும். இல்லாவிட்டால் நீங்கள் எப்பவும் போல் வழக்கம் போல் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, ப்ளூடிக் வாங்குவதற்கான சிலர் மந்த்லி ப்ரீமியம் கட்டுவாங்க. அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னா இல்லை. வெரிஃபைடு யூசர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கட்டண முறை அப்படின்றது வேற, இப்போ வரக்கூடிய ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ்க்கான கட்டண முறை அப்படின்றது வேற. ரெண்டும் தனித்தனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே தனித்தனி சேவைகள் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பயனாளர்களுடைய அந்த அனுபவத்தை மேம்படுத்துறதுக்கு தான் இந்த ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ், அதுக்காக தான் கட்டணம். வழக்கம் போல் இருக்கக்கூடிய வெறும் தகவல் பரிமாற்றமான அடிப்படை சேவைக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை அப்படின்றத மெட்டா நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பேசிக் வாட்ஸ்அப் யூசர்ஸ் எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை அப்படின்றது இதன் மூலமாக தெளிவாகுது. பாலிவுட்டின் பிரபல பின்னணி பாடகர் அர்ஜித் சிங் சினிமாவில் இனி பாடப்போவதில்லை என்ற திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு இசை ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. எண்ணற்ற பாடல்கள் மூலம் இந்திய இசை ரசிகர்களை கட்டி போட்டவர் பிரபல பின்னணி பாடகர் அர்ஜித் சிங். ரியாலிட்டி ஷோ மூலம் கவனம் பெற்று பாடகராக அறிமுகமான இவர் கடந்த ஒரு தசாப்தத்திற்கு மேலாக பாலிவுட் இசை ரசிகர்களை ஆண்டு வருகிறார். தனது வசீகரமான குரலாலும் இசை நேர்த்தியாலும் ஏராளமான இடம் இசை ரசிகர் படையையே சம்பாதித்த அர்ஜித் சிங்கை ஓவர் நைட்டில் பிரபலமாக்கியது அவர் பாடிய தும் ஹி ஹோ பாடல். பாலிவுட்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பாடகர்கள் பிரபலமாக இருப்பார்கள். அப்படி தற்போதைய தலைமுறையை தன் மந்திர குரலால் மயக்கிய இவர் மைக்கை தொட்டாலே அது ஹிட் தான் என அடித்துச் சொல்லும் அளவுக்கு எண்ணற்ற வெற்றி பாடல்களை பாடியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிறந்து பாலிவுட்டில் கலைக்கு வரும் இவர் தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய திரைப்படங்களிலும் சில பாடல்களை பாடியுள்ளார். சினிமாவில் நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளதுடன் இசை கச்சேரி மூலமாகவும் ஆல்பங்கள் மூலமாகவும் தனி ரசிகர் படையை உருவாக்கியவர் அர்ஜித்.
இப்படி புகழின் உச்சியில் கொடிகட்டி பறந்து வரும் அர்ஜித் சிங் தற்பொழுது சினிமாவில் பாடுவதையே நிறுத்துவதாக அறிவித்து அவரது ரசிகர்களை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளார். இது தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள அவர், இனிமேல் புதிதாக எந்த படத்திலும் பாடப்போவதில்லை எனவும் தனக்கு இதுவரை ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் விலகலுக்கான காரணம் குறித்து விரிவான தகவல் எதையும் அறிவிக்கவில்லை. எனினும் வழக்கம் போல தனி ஆல்பம், இசை கச்சேரி, இசையமைப்பு என தனது இசை பயணத்தை தொடர்வார் என கூறப்படுவது அவரது ரசிகர்களுக்கு சற்றே ஆறுதலாக அமைந்துள்ளது.